வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸல் ஷீட்ல எப்படி அட்டெண்டன்ஸ் ஷீட் வித் சேலரி ஸ்லிப்ப எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இங்க பார்த்தீங்கன்னா, இங்க நம்மகிட்ட ஒரு எக்ஸல் ஷீட் இருக்கு. இதுல நேம், அது இல்லாம அவங்க போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பேசிக் சேலரி குடுத்துருக்காங்க. அதோட இந்த ஹாலிடே எல்லாமே வந்து ஹைலைட் ஆயிருக்கு. ஒரு கண்டிஷன். 2வது டேட்டு, அதுக்கு எக்ஸிட்டிங் டே கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இங்க டோட்டல் டேஸ், ஹாலிடேஸ் எவ்வளவு, லீவ் எவ்வளவு, அந்த வொர்க்கிங் டேஸ் எவ்வளவு, வொர்க்கிங் டேஸ்க்கு அனுசார் இவங்களோட சேலரி, அதுக்கு 44% டிஏ கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. 8% ஹெச்ஆர்ஏ குடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே. கிராஸ் பே குடுத்துருக்காங்க. பிஎஃப் கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. நெட் சேலரி எடுத்துக்கிறாங்க. இது எல்லாமே தனித்தனியா எடுத்து நம்மளுக்கு பேஸ் சேலரி குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம எடுக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அது இல்லாம உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான அமுத்த மறந்துடாதீங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நான் இங்க ஒரு எக்ஸல் ஷீட்டை வந்து உண்டாக்கி வச்சுக்கிறேன். ஆல்ரெடி இந்த எக்ஸல் ஷீட்ல பேசிக் பே இது எல்லாமே வந்து ஆல்ரெடி ஃபீட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இவங்க வந்து டேட், அதாவது அக்டோபர் மந்த்துக்கு உண்டான டேட் கால்குலேட் பண்ணணும். நார்மலி நம்ம டேட் எடுக்கிறதுக்கு 01-10-2023 எடுப்போம். ஸோ இது வந்து டேட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்கு. அதுக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த செல்ல செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் 1 கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபார்மேட் செல் ஓப்பன் ஆகி, இங்க கஸ்டம்ல போயிட்டு இங்க உங்க ஃபார்மேட் எப்படி வேணும் அப்படின்னா, எனக்கு வந்து DD-MMM இந்த ஃபார்மேட்ல தான் வேணும். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, இந்த மாரி ஃபார்மேட்ட செலக்ட் பண்ணிட்டு ஓகே குடுத்துட்டேன். ஸோ எனக்கு இந்த மாரி வந்துருச்சு. டபுள் கிளிக் அடிச்சீங்க அப்படின்னா, உங்களோட கன்டென்ட் இதுக்குள்ள உட்காந்துக்கும். இப்ப வந்து டேட் வந்துருச்சு. அதே மாரி இங்க இந்த டேட்ல என்ன நாள் வேணும்? அந்த நாளா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றீங்க? டெக்ஸ்ட் ஃபார்மேட் யூஸ் பண்றோம். ஈக்குவல் டூ TEXT பிராக்கெட் ஓப்பன் இந்த செல், அதாவது உங்களோட E2 செல் இதை எடுத்துட்டோம். ஆமா. இங்க வந்து ஃபார்மேட் டெக்ஸ்ட்ல என்ன மாரி வேணும் உங்களுக்கு? 3 லெட்டர்ஸ் ஃபார்மேட்ல வேணுமா? 4 லெட்டர்ஸ். எனக்கு 3 லெட்டர்ஸ் வேணும்னா இன்வெர்டட் கம்மாக்குள்ள DDD 3 டைம் அடிச்சுட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணிருங்க. ஸோ சண்டே வந்துருச்சு. இது 2மே உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இப்ப வந்து ரிமைனிங் உங்களுக்கு எவ்வளோ நாள் வரைக்கும் வேணுமோ, அவ்வளோ நாள் வரைக்கும் பண்ணிருங்க. உங்களுக்கு உண்டான டேட் எல்லாமே வந்துருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, இது செல்லு வந்து அலைன் ஆகல கரெக்ட்டாக. ஸோ அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த டேட்டாவ நான் கொஞ்சம் ஃபார்மேட் வந்து சிறுசு பண்ணிக்கிறேன். ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த செல் அதுக்குள்ளேயே உட்காந்துக்கும். அதே மாரி இத வந்து அலைன்மென்ட், சென்டர் அலைன்மென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு டேட் வந்துருச்சு, டேவும் வந்துருச்சு. ஸோ சண்டே அன்னைக்கு எல்லாமே நம்மளுக்கு ஹாலிடேஸ் வேணும். ஸோ சண்டேக்கு வந்து நான் ஹெச் அமுத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த எல்லா செல்லையுமே செலக்ட் பண்ணிட்டு நான் அலைன்மென்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சென்டர் அலைன்மென்ட் குடுத்துக்கிறேன். ஸோ நம்ம கால்குலேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ சண்டே இது ஃபுல்லா நான் காப்பி பண்ணிட்டேன். இந்த சண்டேக்கும் இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த சண்டேக்கும் இங்க ஏன்னா அக்டோபர் மந்த்ல பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமா 5 சண்டே வருது. ஓகேவா? இப்போ நமக்கு சண்டே கால்குலேட் ஆயிடுச்சு. எத்தன சண்டேவோ அது ஃபுல்லா உங்களுக்கு ஹாலிடேஸ் ஆயிடுச்சு. ஏன்னா சண்டே அன்னைக்கு யாரும் வேலைக்கு வரமாட்டாங்க பார்த்தீங்களா? அதனால தான். அடுத்தது வொர்க்கிங் டேஸ். எல்லாத்துக்குமே நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே கால்குலேட் பண்ணிக்கலாம். எல்லாருமே பிரசன்ட் அந்த மாரி நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஈஸி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எல்லாத்துக்குமே பிரசன்ட் போட்டுர்றேன். காப்பி பண்ணிட்டு சேமு இவங்களுக்கும் எல்லாத்துக்கும் பிரசன்ட் குடுத்துர்றேன். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட அட்டெண்டன்ஸ் வந்து நம்ம எடுத்தாச்சு. அடுத்தது டோட்டல் டேஸ் கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? டோட்டல் டேஸ். டோட்டல் டேஸ் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம இங்க வந்து கவுண்ட் ஏ ஃபார்முலா யூஸ் பண்றோம். இஸ் ஈக்குவல் டூ கவுண்ட் ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் செல் நம்மளது என்ன செல்லு? E4. ஸோ E4லேருந்து நீங்க ஃபுல்லா டிராக் பண்ணி உங்களோட AI4 வரைக்கும் எடுத்துட்டீங்க. என்டர் அடிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு டோட்டல் டேஸ் வந்துருச்சு. ரிமைனிங் பெர்சனுக்கு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, டபுள் கிளிக் அடிச்சீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்துருச்சு. அடுத்தது இங்க ஹாலிடேஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஹாலிடேஸ் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோம்? மேனுவலி கால்குலேட் பண்ணீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நம்ம இப்ப வந்து கவுண்ட் இஃப் ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஈக்குவல் டூ கவுண்ட் இஃப் பிராக்கெட் கவுண்ட் இஃப்ல நம்ம என்ன பண்றோம்? ஃபுல் ரேஞ்ச் செலக்ட் பண்றோம். அதே மாரி தான். E4 to AI4, கமா என்ன கிரைட்டீரியா என்ன குடுக்குறோம்? ரேஞ்ச் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். கிரைட்டீரியா ஹெச்.
இன்வெர்டட் கமால ஹெச் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் அடிச்சிங்க டோட்டல் 5 டேஸ் வந்துச்சு. ரிமைனிங் பர்சனுக்கு டபுள் கிளிக் அடிச்சிங்க அப்படின்னா அந்த செல்லுலேருந்து எல்லாத்துக்கும் வந்துருச்சு. சேம் ஃபார்முலா இங்கே வந்து நம்ம ஹாலிடேஸ் கவுண்ட் பண்ணால் இங்கே வந்து லீவ் கால் பண்ணுறோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு இவங்களுக்கு கவுண்ட் இஃப் ரேஞ்ச் E4 டு AI4 காமா இங்கே கிரிட்டீரியா என்ன கொடுக்குறோம் லீவ் லீவ் என்ன மென்ஷன் ஆகிருக்குது எல் இன்வெர்டட் கமா க்ளோஸ் பண்ணிட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா இவங்க லீவ் எடுக்கவே இல்லை. ஸோ இதுக்கு வந்து டபுள் கிளிக் அடிச்சிங்கன்னா லீவ் எடுக்காதவங்களுக்கு 0 வந்திருக்கு. லீவ் எடுத்தவங்களுக்கு எல்லாமே அந்த எவ்வளோ நாள் லீவ் ஆப்சென்ட் ஆகிருக்காங்களோ அவ்வளோ நாள் இங்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க்கிங். ஸோ டோட்டல் ஒர்க்கிங் எப்படி உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவீங்க? ஹாலிடேஸும் மைனஸ் பண்ணணும், லீவும் மைனஸ் பண்ணணும். எதில்? டோட்டல் டேஸில். மந்தோட டோட்டல் டேஸ் இஸ் ஈக்குவல் டு மந்தோட டேஸ் மைனஸ் பிராக்கெட்டுக்குள்ள ஹாலிடேஸ் ப்ளஸ் உங்களோட லீவ் எல் ஏஎல் 4 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஒர்க்கிங் டேஸ் வந்துடுச்சு. இதை டபுள் கிளிக் அடிச்சிருங்க. இவங்க எல்லாத்துக்குமே இப்போ டேஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஹாலிடேஸ் கால்குலேட் பண்ணியாச்சு, லீவ் கால்குலேட் பண்ணியாச்சு, டோட்டல் ஒர்க்கிங் டேஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலரி கால்குலேட் பண்ணணும். சேலரி எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிக்கிறாங்க அதுக்கு மட்டும்தான் சேலரி கால்குலேட் பண்ணணும். இஸ் ஈக்குவல் டு இவங்களோட பேசிக் பே எவ்வளவு? பேசிக் பே 65,000. பேசிக் பே டிவைடட் பை டோட்டல் டேஸ், அதாவது அந்த மந்த்தில் எவ்வளோ நாள் இருந்ததோ டோட்டல் டேஸ் ஆயிடுச்சா? என்டர் அடிச்சிங்கன்னா இவங்களுக்கு ஒரு நாள் சேலரி இவ்வளோ அமௌண்ட் வருது. ஸோ இந்த அமௌண்ட்டில் வந்து இந்த அமௌண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்? டிஜே இன்ட்டு இந்த அமௌண்ட் இவங்களோட ஒர்க்கிங் டேஸ் என்டர் அடிச்சிங்க அப்படின்னா இவங்களோட சேலரி வந்துடுச்சு. உங்களுக்கு இங்கே டெசிமல் வேண்டாம் அப்படின்னா இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் டெசிமல் இருக்குது. இதை டபுள் டைம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரவுண்ட் ஃபிகரில் வந்துடும். ரிமைனிங் பர்சனுக்கு டபுள் கிளிக் அடிச்சிங்கன்னா எல்லாத்துக்குமே சேலரி கால்குலேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4% ஆஃப் டிஏ எதுக்கு? பேசிக் பேக்கு. ஸோ பேசிக் பேனா அவங்க வாங்குற சேலரிக்கு ஈக்குவல் டு சேலரி இன்ட்டு 44%. என்டர் அடிச்சிங்க அப்படின்னா இவங்களோட சேலரி வந்துடுச்சு. ரிமைனிங் பர்சனுக்கு தாண்டி இந்த டிக்ரீஸ் டெசிமல் ஒர்க்கை கிளிக் பண்ணிட்டு ரவுண்ட் ஃபிகர் ஆக்கிட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இவங்களோட டிஏ கால்குலேட் ஆகிடுச்சு. அடுத்தது ஹெச்ஆர்ஏ 8%. சேம் தான், இவங்களோட சேலரி இன்ட்டு 8% என்டர். இவங்களுக்குமே அதே மாதிரி செல்லில் டிக்ரீஸ் டெசிமல் 2 டைம் கிளிக் ரவுண்ட் ஃபிகர் ஆகிடும். ரிமைனிங் செல்லுக்கு டபுள் கிளிக் அடிச்சிங்க. கிராஸ் பே கால்குலேட் பண்ணணும். அடுத்தது கிராஸ் பேக்கு வந்து இஸ் ஈக்குவல் டு சம் ப்ராக்கெட் இந்த 3 அமௌண்ட்டுமே. ஸோ இவங்களுக்கு சேலரி கிராஸ் பே வந்துடுச்சு. ஸோ ரிமைனிங் பர்சனுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ப்ளஸ் மார்க் வந்திருக்கு செல்லில், அதை டபுள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப். பிஎஃப் எது கூட? கிராஸ் பே கூட. இஸ் ஈக்குவல் டு கிராஸ் பே இன்ட்டு 5%. என்டர் அடிச்சிங்க அப்படின்னா இவங்களோட கிராஸ் பே வந்துடுச்சு. இன்கேஸ் இவங்களுக்கு டெசிமல் வந்ததுன்னா டிக்ரீஸ் டெசிமலில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரவுண்ட் ஃபிகர் ஆயிரும். ரிமைனிங் பர்சனுக்கு இந்த செல்லில் ரைட் சைடு பாட்டம் கார்னரில் ப்ளஸ் மார்க் நிசான் இருக்குது, அதை டபுள் கிளிக் அடிச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் வந்துடும். அடுத்தது நெட் சேலரி. நெட் சேலரி எதுலேருந்து எதுக்கு மைனஸ் பண்ணுவீங்க? கிராஸ் பேலேருந்து பிஎஃப்பை மைனஸ் பண்ணணும். கிராஸ் பே மைனஸ் பிஎஃப் என்டர் அடிச்சிங்கன்னா இவங்களோட நெட் சேலரி வந்துடுச்சு. பாக்கி எல்லாத்துக்குமே வந்துடுச்சு. இப்போ இதை வந்து பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கங்க. உங்களோட செல் எல்லாத்தையுமே பார்டர் கொடுக்கணும்னா பார்டர் கொடுத்துக்கங்க, அவுட்டர் லைன் கொடுக்கணும், திக் பார்டர் கொடுக்கணும், திக் பார்டர் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இது வந்து நான் ஒரே கலராக கொடுக்குறேன் எல்லாத்துக்குமே அப்படின்னா இந்த கலர் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த செல்லுக்கு மட்டும் நான் கலர் சேஞ்ச் பண்ணணும்னா ரெட் கொடுத்து சீட்டு கலருக்கு வந்து செல்லுக்கு லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களோட பேசிக் ஹெட்டர் லைன். ஸோ ஹெட்டர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே கலராக வேணும் அப்படின்னாலும் இங்கே நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி. ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு எல்லோ கொடுத்துட்டேன். இதை போல்ட் ஆக்கிறேன். போல்ட் ஆக்கிட்டு இந்த லெட்டரை மாற்றினால நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹாலிடே எல்லாத்துக்குமே மென்ஷன் பண்ணணும். ஸோ ஹாலிடே மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த எல்லா செல்லையும் செலக்ட் பண்ணிக்கலாம். எங்கே ஹெச் வருதோ பர்டிகுலராக ஸோ அவங்களுக்கு மட்டும் ஹாலிடேக்கு கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா செல்லை செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட் டெக்ஸ்ட் தட் கண்டெயின். இங்கே வந்து நான் ஹெச் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹெச் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கலர் இருக்குதோ அந்த கலர் நீங்கள் லைட் ரெட் ஃபில் நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஹாலிடே ஆக்கிற அன்னைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரே இது கலரில் வந்துடுச்சு.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட டோட்டல் வொர்க்கிங் டேஸ் ஏதாச்சும் கலர் வேணும் அப்படின்னா, டோட்டல் வொர்க்கிங் டேஸ்க்கு நீங்க இங்க வந்து கலர் மேல கிளிக் பண்ணி இந்த கலர் குடுத்துக்கலாம். ஸோ நான் எல்லாத்துக்குமே இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேலரி இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கலர் தனித்தனியா குடுக்குறனால, இங்க நீங்க தனித்தனியா கலரிங் குடுத்துக்கலாம். ஸோ இது மாரி நீங்க உங்களோட எக்ஸெல் ஷீட்ல எப்படி சேலரி கால்குலேஷன் பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் அமுத்த மறந்துறாதீங்க. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.